வணக்கம். அதிகாரம் 72 அவை அறிதல். அவை என்பது அரசவையை குறிக்கும். குறள் எண் 711. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். சொல்லின் தொகை என்பது சொல்லின் திறனை குறிக்கும். சொற்களை தொகுத்து கூறும் பயன் அறிந்த தெளிவு பெற்றவர்கள், சொல்லாற்றல் மிக்கவர்கள். பேசும் அவையின் தன்மை அறிந்து ஆராய்ந்து சொல்லுதல் நலம். குறள் எண் 712. இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக. சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். சொல்லின் நடை தெரிந்தவர் வல்லுனர் அவையில் சொற்குற்றமின்றியும் கேட்போரை மனதில் நினைத்தும் பேச வேண்டும். அவையினருக்கு சோர்வு ஏற்படாதபடி பேச வேண்டும். பேசும் பொழுது முகவாசிப்பின் வழி கேட்போர் மனநிலையை அறிந்து பேச வேண்டும். பேசு பொருளில் தெளிவும் வேண்டும். குறள் எண் 713. அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர். சொல்லின் வகையறியார் வல்லதூன் இல். அவையின் தன்மை அறியாதவராய் பேசுபவர் சொற்களின் வகையும் அறியாதவர், வல்லமையும் இல்லாதவர், மொத்தத்தில் சொல்வன்மை இல்லாதவர். அவர் ஏதும் அறியாதவர் என்பது குறிப்பு. குறள் எண் 714. ஒளியார் முன் ஒள்ளியர் ஆதல். வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொளல். ஒரு துறை வல்லுனர்கள் நிறைந்த அவைக்கு ஏற்றவாறு அத்துறை பற்றிய செய்திகளை விரிவாக பேச வேண்டும். தன் பேசுபொருள் பற்றி அறியாதவர்கள் நிறைந்த அவையில் இருக்க நேர்ந்தால் ஒன்றும் தெரியாதவர் போல் இருப்பது நலம். பேசு பொருளால் தொடர்பற்ற அவையினரிடம், அவை அறியாதவரிடம் தன்னை அறிந்தவராக காட்ட முயல்வது வீண் வேலை ஆகும். குறள் எண் 715. நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவாச் செறிவு. நல்லது என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றுள்ளும் நல்லது எது தெரியுமா? அறிஞர்கள் நிறைந்த அவையில் முந்திக் கொண்டு எதுவும் பேசாமல் அடங்கி இருத்தல் ஆகும். குறள் எண் 716. ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. ஆறு என்பதற்கு வழி என்றும் வீடு என்றும் நதி என்றும் பொருள் கொள்ளப்பட்டு உரைகள் உள்ளன. வீடு பேறு பெறுவதற்கு முயல்பவன் அந்நிலையில் இருந்து தளர்ந்து விடுவதை ஒக்கும். எது நூற்பொருளை உணரும் அறிஞர் அவையில் பேச்சாற்றல் மிக்கவன் இழுக்குப்படுதல் செல்லும் வழியில் தடுமாறி விழுந்ததற்கு ஒப்பாகும். குறள் எண் 717. கற்றறிந்தார் கல்வி விளங்கும். கசடு அற சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அதிகார தலைப்பே அவை அறிதல். பேசு பொருளை கேட்கும் ஞானம் நிறைந்த கசடு அற குற்றமற கற்று தெளிந்தவர்கள் நிறைந்த அவையில் பேசுபவனின் அறிவித் தெளிவும் சரியாக புரிந்து கொள்ளப்படும். அவன் கற்ற கல்வியின் சிறப்பும் குன்றின் மேல் இட்ட விளக்காகும். பாம்பின் கால் பாம்பறியும் என்பது பழமொழி. இங்கு பேச்சாற்றல் மிக்க அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேச்சாற்றல் மிக்கவன் புரிந்து கொள்ளப்படுகிறான், உணர்ந்து கொள்ளப்படுகிறான். குறள் எண் 718. உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. பேசுபவன் பேசு பொருளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் மிகு அவையோர் முன் பேசுவது இருவருக்கும் மகிழ்வை தரும். பேசுபவனுக்கும் கேட்போருக்கும் மகிழ்வை தரும். அது எத்தன்மைத்தானது எனில் வளர்கின்ற பயிர் நிறைந்த பாத்தியில் நீரை சொரிவது போன்றது ஆகும். குறள் எண் 719. புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். புல்லவை அவை அறியாதார் நிறைந்த அவை. நல்லவை அவை அறிந்தோர் அறிஞர் நிறைந்த அவை என்பது பொருள். நல்லவையுள் நன்கு செலச் சொல்லுவார். சான்றோர் அவையில் மனம் கொள்ளும்படி பேசும் ஆற்றல் உடையவர். புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க. பேசு பொருளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லார் அவையில் மறந்தும் கூட பேசக்கூடாது. குறள் எண் 720.
அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொளல். அங்கணம் முற்றம். இன்று பேச்சு வழக்கில் புறக்கடை என்று சொல்லுகிறார்கள். தன் பேசு பொருளுக்கு பொருந்தாத அவையில் கூட்டத்தில் பேசுவதால் பயன் ஒன்றும் இல்லை. அது எதை ஒத்தது தெரியுமா? அங்கணத்தில் புறக்கடையில் அமிழ்தத்தை கொட்டுவதற்கு ஒப்பாகும். தம்முடன் ஒத்த உணர்வுடையவர் முன்பு பேசுவது சிறப்பு. அவ்வாறு தமக்கு தகுதியானவர்கள் இல்லாத இடத்தில் பேசுவது அங்கணத்தில் கொட்டிய அமிழ்தத்துக்கு நிகராகும். அவை அறிந்து. அவையில் இருப்பவர்கள் அறிவு அறிந்து பேச வேண்டும். கசடர கற்றார் அவையில் தெளிவுடன் பேச வேண்டும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்கிறது அறிவுடைமை அதிகாரம். அவையறிந்து பேசுபவர் அறிவுடையவர். சொல்லின் திறன் அறிந்தவர். அவை அறிந்தவராக அவையோரை அளந்தவராக இருத்தல் சிறப்பு. அவை அறியாதார் பேச்சு விழலுக்கு இறைத்த நீர் போல் ஆகிவிடும். அவை அறிந்தவர் பேச்சு பயிர் வளர்கின்ற பாத்தியுள் நீர் சொரிந்தது போல பயன் தரும். அவை அறிந்தவர் அவையறியாத வெளியார் முன் ஒன்றும் அறியாதவர் போல் இருக்க வேண்டும். வான் சுதை வண்ணம் கொளல் என்பது வள்ளுவன் கட்டளை. வான் வெண்மை, சுதை சுண்ணாம்பு, வண்ணம் நிறம். வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பு என்பது பொருள். இம்மூன்று சொற்களுள் வானுக்கும் வண்ணத்துக்கும் இடையில் வரும் சுதை என்னும் பெயர் சொல் குறளில் ஒரு பதிவு உள்ளது. சங்க இலக்கியத்தில் 5 பதிவுகள் உள்ளன. அவை மாடங்களிலும் வீட்டுச் சுவரிலும் வெண்மை நிற சுண்ணாம்பு பூசப்பட்டிருப்பதை பதிவு செய்துள்ளன. இச்சொல் போல அமிழ்து என்னும் சொல்லும் சொற்களின் வரலாற்றை காட்டும் பதிவுகள் ஆகும். ஒலி உரையின் சுருக்கம் கருதி ஒன்றை மட்டுமே விளக்க முடிகிறது. பேச்சாற்றல் மிக்கவர்களுக்கு ஆகச்சிறந்த கையேடாக விளங்குகிறது அவையறிதல் அதிகாரம்.